ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கின் உண்மை உள்ளவரே, யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறப்பேனே என்று வாக்கெடுத்து அளித்தவரே. ஏசப்பா உன்னை மறக்க மாட்டார். சத்தத்தை உயர்த்தி எனக்கு அளித்தவரே. ரெண்டு கை தூக்கி சொல்லலாமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா உன்னை வழுவாமல் காத்தேன் ஐயா. உன் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கி உன் சிறகால் மூடி காத்திட்டேன். தாயின் கருணை உன்னை பெயர் சொல்லி அழைத்தார். அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், இறுதி வரி நடத்த வல்லவரா இருக்கார். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உன் நல்ல கரத்தா நீர் என்னை தாங்கினி, உன் சிறகாலே மூடி காத்திட்டீர். உன் வல்ல கரத்தால் என்னை தாங்கினி, நீ என்னை தாங்கினி, உன் சிறகாலே மூடி காத்திட்டேன். ஏசப்பா நன்றி, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலம் கையிலே, என் பயமெல்லாம் நீங்கியதே. நீரே பக்கத்தில், நான் பயப்படேன், என் துணையாக நிற்கிறியே. எதிர்காலமும் கையிலே, என் பயம் யாரும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே, என் பயம் யாவும் நீங்கியதே. நீரே பக்கத்தில், நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நீரே பக்கத்தில், நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. யாரெல்லாம் எக்ஸாம் காலுக்கு நான் இன்னைக்கு 10th எக்ஸாம் பண்ண போகிறேன், 12th எக்ஸாம் எழுத போகிறேன், அப்போ வந்து அவங்கவுங்க பெற்றோர்கள் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லையா? இல்லையா?
நான் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க வந்து பிள்ளைங்க வந்து பயந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா, அம்மா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தைரியத்தைப்படுத்துவாங்க. "எம்மா நீ பார்த்து இப்போ எக்ஸாம் எழுது, எப்பா பார்த்து எக்ஸாம் எழுதுன்னு" பார்த்தா, கடைசியில் பார்த்தா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, எல்லாம் அவங்க அப்பா, அவங்க அம்மா, சிஸ்டர், பிரதர் எல்லாம் வந்தாங்க. ஆனால் பார்த்தோன்னா எனக்கு யாருமே இல்லை. நான் நினச்சேன், எனக்கு யார் வரலன்னா பரவாயில்ல. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மன தைரியம் ரொம்ப அதிகம். மன கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகம். அதனால எல்லாம் வந்து அழுகுறாங்க, ஒவ்வொன்றும் அழுகுறாங்க. ஆனால் நான் வீட்டுக்கு வந்த பார்த்து நான் என்ன சொன்னேன்னா, நீங்களாம் யாருமே என்ன பண்ணாதீங்க, வராதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ கடவுளை அறியாத பின்ன யாரும் வர வேணாம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா நினைக்கிறேன், நம்ம எதிர்காலம் வந்து யாரோட கையிலங்க இருக்கு? யாரோட கையில் இருக்கு சொல்லுங்க? இல்லவே இல்லை. எதிர்காலம் யார் கையில் இருக்கு? தேவன் கையில் தான் இருக்கு. ஆனால் இப்போ பிங்கி சிஸ்டர் வேறு யாராச்சும் கேட்டோமா, என்னுடைய எதிர்காலம் என் கணவர் கையில் இருக்குது, எங்கள் பிள்ளைங்க கையில் இருக்குது, அப்படி தானே சொல்லுவோம். பிள்ளைங்களை பார்த்து சொன்னோம்னா எங்கள் அப்பா கையில் தான் என்னுடைய எதிர்காலம் இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து பாய் ஃப்ரெண்டை கேட்டோம்னா என்ன, என்னுடைய எதிர்காலமே நீ தான் அப்படிங்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்தது என்னாச்சு, கோட்டை விட்டுறாங்க. அல்லேலூயா. ஆனால் என்ன சொல்கிறாரு, என் தேவன் உன் பக்கத்திலே இருக்கார். நீ எதிர்காலத்தை குறித்து நீ எடுத்தனா அவர் என்ன பண்ணுவார், ஒதுங்கி போயிட்டே இருப்பார். உன் எதிர்காலம் யாரோட கையில் இருக்குன்னா தேவனோட கரத்தில் இருக்குது. அப்போ எதை குறித்து என்ன பண்ணக்கூடாதுலாம், பயப்படவே கூடாது, சோர்ந்தே போகக்கூடாது. தேவனே நீர் என்ன பண்ணுங்க, பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அவரோட வல்லக்கரத்தை அவனை தாங்கி வழி நடத்துகிறவரா இருக்கார். அல்லேலூயா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உன் எதிர்காலம் அவர் கையில இருக்குது. எதை குறித்து சோர்ந்து போகாது, கவர்ந்து போகாது. உன் வல்லக்கரத்தா நீர் என்னை தாங்கினி, உன் சிறகால மூடி காத்திட்டி. உன் வல்லக்கரத்தா நீ என்னை தாங்கினி, உன் சிறகால மூடி காத்திட்டி. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி. வாய் திறந்து சொல்லலாம்ல, நன்றி இயேசுப்பான்னு சொல்லுங்க வாய்களை திறந்து. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் கையிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க எடுக்காதீங்க, உங்க எதிர்காலத்தை குறித்து என் தேவன் கையில ஒப்பு கொடுங்க. அது எல்லாவற்றையும் உனக்கு சமாதானமாய் ஏற்றி தருவார். பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நீரே பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்த தந்தவரே, வாக்கு தத்த தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. வாக்கு தத்த தந்தவர், அவர் உண்மையுள்ள தேவன். ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க, பாடுறவங்க பாடுங்க. அவரை நன்மையை செஞ்சவரை நினைத்து பாருங்க. அவர் செய்த அவனுக்கு வாக்கு கொடுத்ததை அதை நினைவு கூறுங்க. யார் மறந்தாலும் நான் மறப்பேனே என்று வாக்கு எனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே,
மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. உள்ளத்துல ஆழத்துல சொல்லலாமா? சத்தம் பத்தாது. நீங்க எப்ப ஒப்பு கொடுக்குறீங்களோ, எப்ப தேவனத்துல கொடுக்குறீங்களோ, அப்ப எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிற தேவனா இருக்கார். தெற்குத்து வெள்ளத்தை என் தேவனாகிய திருப்புறது போல உன் சிறையிருப்பை திருப்ப வல்லவரா இருக்கார். பத்தாது. எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரே பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நீரே பக்கத்தில் எசப்பா, உண்மைதான் உண்மைதான் ஆண்டவரே. அப்பா கூப்பிடுறதுக்கு யாவருக்கும் ஆண்டவர் அருகில் நிக்கிற தேவனீர் ஒருவரே ஆண்டவரே. அப்பா கூப்பிடுறவங்களுக்கு ஆண்டவரே நீ அருகில் வருகிற தேவனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்பா எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்க பயத்தை எல்லாம் நீக்கி போட மாட்டவரே. ஆண்டவரே நீ வாக்கு தத்த தந்தவர் ஆண்டவரே, வாக்கில் உண்மை உள்ள தேவன். அவர் இறுதி வரி நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. நீங்க போதுமானவரா இருக்கிறீங்க. ஏனென்றா வாக்கு கொடுத்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே, வாக்கு கொடுத்தவர் நீர் அல்லவா. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த என் தேவன் ஆண்டவரே, வாக்கு மாறாத நடத்தி வந்தது ஆண்டவரே நீர். ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே, உண்மையான நீர்தான் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன். நான் நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன். நான் நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். அநாதையானதை நான் பிரிந்தேன் ஐயா, அநாதையானதை நான் பிரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், உண்மைதானவரே நன்றி சொல்லுகிறேன். நான் நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் என்னை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உங்களை என் தேவனாய கர்த்தர் ஆற்ற வந்திருக்கார். உங்களுக்கு எதிர்ப்பாக எழுந்துற சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி கொடுக்க என் தேவன் வந்திருக்கிறார். உன் கண்ணீர் யாவையும் துடைக்க வந்திருக்கிறார். உன் காயத்தை
குடும்பத்தை என் தேவன் கட்ட வந்திருக்கார், உன்னை ஆற்ற வந்திருக்கார், உன்னை தேற்ற வந்திருக்கார், உன்னை அரவணைக்க வந்திருக்கார். சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் தேவனுடைய கரம், அவர் தேவனுடைய கரம், வல்லமுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவதாக. இந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. வானத்துக்கு நேராக அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். யாருமே அனாதையா ஒரு லேடியை திருமணம் செய்து அவங்க எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளுவாங்கன்னு திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. கொடுத்து வாழ்க்கை போய்கொண்டு இருக்குது, சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்குது. ஆனாலும் அதில் ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துருச்சு, பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அவ அனாதையா அலையிறாள். அப்பா அம்மா யாருமே தேடி போனாலும் அவளுக்கு பதில் சொல்ல முடியல. அப்படியும் தேடி போகல. அவ அனாதையா தன்னந்தனி காட்டுல அவளும் ஒரு பிள்ளையும் வைத்து கொண்டு அழிந்து திரிகிறா. அழிந்து திரியும் போது எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா, உதவி செய்ய யாருமே இல்லையா. லைஃப் நம்பி வந்தேன், என் லைஃப் இப்படி போச்சு, நானாதே நிக்கிறேனே, எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லையே, என்னை தேற்ற யாரும் இல்லையேன்னு அலைந்து திரிகிறா. ஆனா அந்த அலைந்து திரிந்த நேரத்துல நம்மளும் ஒரு சூழ்நிலை அப்படிதான். இப்போ அலைந்து திரிந்து அலைந்து கொண்டு இருக்கலாம். என்னோட லைஃப் அப்படிதான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. யாருமே வரல, வீட்டை விட்டு வரும்போது யாருமே இல்லை. அனாதையா அலைஞ்சேன். என் தேவனிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே நீர் சொல்லும் ஆண்டவரே, நீர் சொல்லும் ஆண்டவரே, நான் திக்கற்ற பிள்ளை ஆண்டவரே, தள்ளப்பட்ட பிள்ளை, ஒதுக்கப்பட்ட பிள்ளை, கடற்கரை ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருன்னு சொல்லும் போது அன்னைக்கு ஆகாரை என் தேவன் கண்டார். அவ கூக்குரலை கண்டார். நீங்க அனாதையா திரிக்கலாம், கண்ணீரோடு திரிக்கலாம், கர்த்தர் உன் கண்ணீருக்கு யாவையும் பதில் கொடுக்கிற நேரம். உன்னை என் தேற்ற ஆளு ஒருவர் இல்லை, நான் கண்டேன். ஆனா என் தேவனாய கர்த்தர் பரம தகப்பன் கரங்களை தட்டும் போது உன் கண்ணீருக்கு யாவையும் பதில் கொடுக்கிற தேவன். நன்றி அப்பா, நன்றி. தட்டி கொண்டு இல்ல ஆமாண்டவர், என்ன நீங்க தூக்குங்க, பத்தாது சோர்ந்து போகாத, யாரையும் பார்க்காத, அக்கம் பக்கம் பார்க்காத. என் தேவன் உன்னை பார்க்கிறார். நீ தேவனை நோக்கி பார். உன் முகம் வெட்கப்பட்டு போகாது, உன் முகம் வெட்கப்பட்டு போகாது. ஏனென்றால் நீ இருள நடந்து கொண்டு இருந்தாலும் இல்ல, அது வெளிச்சமாய் மாற்றி கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உண்மாண்டவரே, உண்மாண்டவரே. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன்,
வாழாதே. வானத்தினால கரங்களை தூக்கி அப்பா உமக்கு நீ கூப்பிடும் போது உன் வாயை நன்மையாய் நிரப்ப வல்லவரா இருக்கார். நீ கூப்பிடும் போது என் தேவன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறார். ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன். நான் நன்றி சொல்லுகிறேன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்து எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. நோக்கி சத்தத்தை எழுப்புங்கம்மா, எழுப்புங்க. அவர் அமர்ந்திருக்க விடாதீங்க, அவர் அமர்ந்திருக்க விடாதீங்க. அவர் எழுந்து வந்து உன் விண்ணப்பத்தை கேட்க வல்லவரா இருக்கார். உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன். நான் நன்றி சொல்லுகிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. 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 தொடர்ந்து 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 என்னோட கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்தா உண்மையாலுமே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவங்க கடந்து வந்த லைஃப் ஸ்டைலை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா நடந்து வந்திருக்க மாட்டாங்க, கடந்து வந்திருக்க மாட்டாங்க. ஒரு செங்கலில் நடந்திருப்பாங்க, ஒரு மதிலை தாண்டி இருப்பாங்க, ஒரு நெருப்புக்குள்ள அக்கினியில போட்டப்பட்டு காப்பாற்றவங்களா இருப்பாங்க. ஆனா அதை நீ மறந்துட்டியே. உன்னை தூக்கி எடுத்ததை நீ மறந்துட்டியே. உன்னை சுமந்து வந்ததை மறந்துட்டியே. நீ அனாதை அலையும் போது உனக்கு எதிராக வந்த சூழ்ச்சிகளாம் தேவன் முறியடிச்சாலே அதை மறந்து போயிட்டோமா? அதை மறந்து போயிட்டோமா? மறந்ததால தான் இன்னமும் கல்லாட்டம் நிற்கிறோம், மரம் போல் நிற்கிறோம். அவள் சுகம் கொடுத்த உடனே அவன் தேவனுடைய பாதத்தை முத்தம் செய்தாள். அவள் விளைவிக்க முடியாத தைலத்தை போட்டு அவள் கூந்தலால் அவனோட பாதத்தை துடைத்தாள். அவள் நன்மை செய்ததால அவள் கண்ணீரால் அவள் காலை கழுதாள். ஆனா நம்ம கடந்து வந்த பாதையில நினைத்து பார்க்கிறோமா? ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் போனோம்னா நம்ம கடந்து வந்ததை மறந்து போகிறோம், நினைவு கூறுறது இல்லை. ஆனா எதற்காக தேவன் உனக்கு நினைவு கூறுறாருன்னா, உன்னை கொண்டு அநேக
அநேக இடத்தில் சாட்சி பொருளாய் வைக்கிறதுக்காக தான் உன்னை நினைவுகூர செய்கிறார், நினைவுகூர செய்கிறார், நினைவுகூர செய்ய வைக்கிறார். நல்லா நல்லா கை தட்டலாம். நல்லா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்ப உள்ளத்துல ஆழத்துல இருந்து கரங்களை தூக்கி சொல்லலாம், சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். சத்தம் பத்தலமா, சத்தம் பத்தல. வானத்துக்கு நான் பிரிந்தேனையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரை. தேவன் உங்களை பார்த்து கண்ணீரை துடைக்கிறார். அழாதே, எதை குறித்து கவலைப்படுகிறோ அது எல்லாவற்றையும் என் தேவன் எடுத்துட்டார். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஏசப்பா, அப்பா ஆகார் உமக்கு மிக சத்தமாய் கூப்பிட்டார். அப்ப ஆகாரே, ஆகாரே உனக்கு என்ன நேர்ந்ததுன்னு சொன்ன போது அங்க ஒரு நீரூற்றை காட்டினார். இப்ப கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், பிள்ளையே மகளே உனக்கு என்ன நேர்ந்தது? உனக்கு ஒரு நீரூற்றை உண்டுபடுத்துகிறார், உன் நீரூற்றை உண்டுபடுத்துகிறார். ரூத்துக்கு ஒரு வயல் நிலத்தை உண்டுபடுத்தினது போல, ஓ ஆகாருக்கு ஒரு ஊற்றை நீ உருவாக்குனது போல என் தேவனாய கர்த்தர் ஒரு இடத்தை உண்டுபடுத்துகிறார், ஒரு நீரூற்றை உண்டுபடுத்துகிறார். கரங்களை தட்டி கொண்டு நன்றி 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 அப்பா. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே எனக்கு ஒரு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை ஒரு நாள் வீணாகாது, ஒரு நாள் வீணாகாது. அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு உண்மை உள்ளவர். அவர் ஒன்றுமே தரையில விழாது, ஒன்றுமே தரையில விழாது. அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டு திரும்பி வரும். Thank you Lord, thank you Jesus. அப்பா உமக்கு நீ நன்றி சொல்லும் போது என் தேவன் நீரூற்றையும் வயல் நிலத்தையும் ஏற்படுத்துகிறார். உன்னை போஷிக்க வைக்கிறார், உன்னை நடத்த வைக்கிறார், உன்னை பழிக்க வைக்கிறார். ராஜா உமக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் சொல்லலாம். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்ல, 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 உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்ல. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்ல. இயேசுப்பா, ஆகாத காரியம் ஒன்றுமில்ல. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்ல. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடிக்க
உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் வாசிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பையனை வந்து ஈசாக்கை என்ன பண்ணுறாரு, பலியிட செல்ல போகிறாரு. 3 நாள் பிரயாணம் பட்டுட்டு என்ன பண்ணுறாரு, வந்து மீட்டு எடுத்துட்டாரு. உடனே மலைக்கிட்ட கீழே இறங்கினோடனே அவன் என்ன பண்ணுறான், ஆபிரகாம்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான், ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை யாரும் இல்லை, ஈசாக்கோட மனைவி தான். அப்போ நீ கடவுளுக்காக எதை செய்கிறோ அது உனக்காக என்ன பண்ணுமா, முதல்ல ஆயத்தப்படுத்துவார் கர்த்தர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்பன்னா அவரோட கரத்துல உன்னோட வாழ்க்கையை, உன்னோட குடும்பத்தை, உன்னோட ஊழியத்தை, உன்னோட என்னென்ன பிசினஸை கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு, மட்டுமில்லையான ஆசீர்வாதத்தை உனக்கு தர வல்லவரா இருக்கா. அவரு தான் வாக்கு கொடுத்தார், வாக்கு மாறாத கர்த்தர். உன்னோடு கூட என்னோடு கூட வாசம் செய்கிறவரா இருக்கா. இயேசு உங்க கூட வந்திருக்காரா? எல்லா கரங்களை தட்டி சொல்லலாம், நன்றி அப்பா, நன்றி. அல்லேலூயா. உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவரையும் கர்த்தர் உன்னோடு கூட வாசம் செய்கிறவரா இருக்கார். அல்லேலூயா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம்.